Okay, so last week we were learning about the gift of the Holy Spirit. போன வாரம் ஆவியின் கனிகளை குறித்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். So there we were learning about the word of knowledge. அந்த இடத்துல நம்ம ஞானத்தின் ஆவி குறித்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். So we learned there are 9 gifts of the Holy Spirit. ஆவியானோட 9 கனிகள் இருக்குன்னு பார்த்தோம். And all these gifts are given according to the will of the Holy Spirit. இது எல்லா கனிகளும் ஆவியானோட சித்தத்தின் போல நமக்கு கொடுக்கப்படுதுன்னு As I taught you that we can desire for the gift of the Holy Spirit. நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் நம்ம ஆவியின் கனிகளுக்கு வந்து நம்ம ஆசைப்படலாம். But we should not force ourselves in getting it. ஆனா நம்ம வந்து அழுத்த கூடாது அது வேணும் அப்படினு சொல்லி. For example, someone is giving the gifts to everyone. உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து எல்லாருக்குமே ஒரு பொக்கிஷத்தை கொடுக்கறாரு. And he chooses the gift that he wants to give to each and every individual according to his will. அவர் வந்து அவரோட சித்தத்திற்கு போல ஒருத்தருக்கு ஒன்னு கொடுக்கணும் அப்படினு சொல்லி அவர் முடிவெடுக்கிறாரு. So at that point of time, is it right, like we just going and insisting him, give me the gift? அந்த ஒரு நேரத்துல நம்ம போய் எனக்கு இந்த பொக்கிஷத்தை கொடுங்க அப்படினு சொல்லி கேக்குறது கரெக்ட்டா இருக்குமா? No. இல்ல. The gift of the Holy Spirit is given according to his will. வசனங்க தெளிவா சொல்லுது ஆவியின் கனிகள் வந்து அவரோட சித்தத்தின் போல அவர் கொடுக்கறாருன்னு சொல்லப்படுது. So we have to be very careful about this gift. அதனால நம்ம இந்த கனிகள் குறித்து நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். And last week we learned about the gift of the Holy Spirit. The first gift is word of knowledge, is what we saw. போன வாரம் ஆவியின் கனிகள் குறித்து நம்ம பார்த்தோம். அதுல ஞானத்தின் கனி நம்ம பார்த்தோம். When I said first gift, it is not in any order. நான் வந்து முதலாவது கனி அப்படினு சொல்லும்போது ஒரு ஆர்டர்ல நான் சொல்ல கிடையாது. But we learned the word of knowledge as a first thing. நம்ம வந்து ஆவியின் கனி வந்து நம்ம முதலாவது பார்த்தோம். And we learned that the word of knowledge is not the knowledge that is there in this world. நம்ம என்ன பார்த்தோம் போன வாரம் ஆவியின் ஞானம் வந்து இந்த உலகத்துல இருக்க ஞானத்தை குறித்து இல்ல. We also learned the word of knowledge is not the knowledge that we receive from Bible. அதே மாதிரி அந்த ஞானம் வந்து பைபிள்ல இருந்து நம்ம பெற்றுக்கொள்ற ஞானம் கிடையாது. But the word of knowledge, the gift of the Holy Spirit, which talks about the word of knowledge, is the knowledge that we receive with the help of the Holy Spirit. இந்த ஞானம் வந்து ஆவியானவர் உதவினால நம்ம பெற்றுக்கொள்ற ஒரு ஞானமா இருக்கு. We also learn the word of knowledge is a fact that is there in the mind of God. நம்ம பார்த்தோம் இந்த ஞானம் ஆவியானோட ஞானம் சொல்றது வந்து தேவனோட மனசுக்குள்ளால இருக்கிற ஒரு உண்மை. About past and present. நமக்கு வெளிப்படுத்தலாகிறது. And today we are going to learn about the word of wisdom. இன்னைக்கு நம்ம வந்து wisdom அப்படிங்கற ஒரு கனியை குறித்து நம்ம பார்க்க போறோம். This is also one of the gift of the Holy Spirit. இதுவும் வந்து ஆவியானவர் ஒரு கனியா இருக்கு. Where we can desire to receive. இதுவும் நம்ம வந்து அது பெற்றுக்கொள்ளணும் அப்படினு சொல்லி நம்ம வாஞ்சிக்கலாம். Now again let's go to 1 Corinthians chapter 12 and read from verse 7 to 11. நம்ம மறுபடியும் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துக்கு போகலாம். First let's read in Tamil and then we can read in English. முதலாவது நம்ம தமிழ்ல படிக்கலாம், அதுக்கு அப்புறம் ஆங்கிலத்துக்கு போகலாம். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும் வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறொருவனுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்தலும் வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும் வேறொருவனுடைய But the manifestation of the Spirit is given to every man to profit withal. For to one is given by the Spirit the word of wisdom, that is for one. To another the word of knowledge by the same Spirit. So I also taught you last week that if I have the word of knowledge, not necessarily that you should also have that word of knowledge. போன வாரம் நான் சொல்லி கொடுத்தேன் இந்த ஞானம் என்ற அறிவு ஞானம் வந்து எனக்கு இருக்குதுன்னு சொன்னா அதே ஞானம் உங்களுக்கும் இருக்கணும்ன்றது கிடையாது. Because it is given to us according to the will of the Holy Spirit. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆவியானோட சித்தத்தின் பிரகாரம் கொடுக்கப்படுது. So I should not feel bad. It's because you have the gift of the discerning of spirit. அது நான் வந்து அத குறித்து வேதனைப்படக்கூடாது. உங்களுக்கு வந்து பகுத்தறிவில் ஞானம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. You should not feel that I have the gift of the word of knowledge. நீங்க வந்து எனக்கு அறிவின் ஞானம் இருக்குன்னு சொல்லி நீங்க வந்து வேதனைப்படக்கூடாது. Should not feel that they don't have the gift of prophecy. இன்னும் ஒருத்தர் வந்து எனக்கு வந்து
ப்ராஃபஸி இருக்குதுன்னு சொல்லி வேதனைப்படக்கூடாது. Because the Bible is very clear ஏன்னா வசனங்க தெளிவா இருக்கு. that the gifts of the Holy Spirit is given according to His will. ஏன்னா ஆவியின் கனிகள் வந்து அவருடைய சித்தத்தின் பிரகாரம் ஒருத்தருக்கு கொடுக்கப்படுதுன்னு வசனம் தெளிவா சொல்லப்படுது. But we can desire. நம்ம ஆசைப்படலாம். As Paul said in the same chapter, 1 Corinthians chapter 12 and verse 1. பால் ஆனவர் இங்க சொல்லியிருக்கிறாரு, அதே அதிகாரம் 12வது அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லியிருக்கிறாரு, don't be ignorant about the gift of the Holy Spirit. ஆவியானவர் கனிகளை குறித்து நீங்க அறியாதவர்கள் போல இருக்க கூடாதுன்னு So what are we learning this morning? அப்ப இந்த காலவேளையில நம்ம என்ன கத்துக்கிறோம்? We need to balance. நமக்கு வந்து பேலன்ஸ் பண்ணணும். Number 1, we should not be ignorant of the gift of the Holy Spirit. முதலாவது ஆவியின் கனிகள் குறித்து நம்ம அறியாதவர்கள் போல இருக்க கூடாது. And number 2, like we should not force ourselves to receive the gift of the Holy Spirit. ரெண்டாவது வந்து நம்மளே வந்து நம்ம வந்து அழுத்த கூடாது, வற்புறுத்த கூடாது, எல்லாமே பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு. Amen. Amen. I'm reading it again. நான் மறுபடியும் படிக்கிறேன். But the manifestation of the Spirit is given to every man to profit withal. For to one is given by the Spirit the word of wisdom, to another the word of knowledge by the same Spirit, to another faith by the same Spirit, to another the gifts of healing by the same Spirit, to another the working of miracles, to another prophecy, to another discerning of spirits, to another diverse kinds of tongues, to another the interpretation of tongues. But all this worketh that one and the self same Spirit, dividing to every man severally as he will. Amen. Amen. So the Bible is very clear here in 1 Corinthians chapter 12 and verse 11. But all this worketh that one and the self same Spirit, dividing to every man severally as he wills. வசனம் வந்து இந்த 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 11வது வசனம் தெளிவா சொல்லப்படுது. ஒருவரே கொடுக்கிறாரு, அவரோட சித்தத்தின் பிரகாரம் ஒருத்தருக்கு கொடுக்கிறாருன்னு சொல்லப்படுது. So before we could get into the word of wisdom, நம்ம இந்த ஞானத்தின் ஆவி குறித்து நம்ம பார்க்கிறதுக்கு முன்பதாக I wanted you not to get confused with the wisdom of God. நான் வந்து இங்க என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்து ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரக்கூடாது தேவன் ஞானத்தை குறித்து. And the word of wisdom. தேவன் ஞானத்தை குறிச்சும் வந்து ஆவி ஞானத்தை குறிச்சும் உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரக்கூடாது. Wisdom of God is different. தேவன் ஞானம் வந்து வேறயா இருக்கு. And word of wisdom is different. ஞானத்தின் ஆவி வந்து வேறயா. Let's understand from the book of James. ஜேம்ஸ் புத்தகத்துல பார்க்கலாம். Let's go to James chapter 1 and verse 5. ஜேம்ஸ் 1வது அதிகாரம் 5வது வசனம். James chapter 1 and verse 5. Let's read that. First let's read in Tamil and then we can read in English. Jacob, in Tamil it is Jacob. யாக்கோப் 1வது அதிகாரம் 5வது வசனம். உங்களில் ஒருவன் நாணத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணங்களை கொடுக்கிறவருக்கும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவனுமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். Amen. Podum, that's enough. So here I'm reading in English, James chapter 1 and verse 5. If any of you lacks wisdom, let him ask of God, who gives to all liberally. See here, the Bible is saying if anyone lacks wisdom, they can ask God. இந்த இடத்துல வசனம் தெளிவா சொல்லுது, யாருக்காவது ஞானத்தின் குறைவு இருந்தா அவங்க வந்து தேவனை கேட்கலாம் அப்படின்னு. Who gives to all liberally. அவர் எல்லாருக்குமே கொடுக்கிறவரா இருக்கிறாரு. So gift of wisdom, the wisdom of God is given to all liberally. So தேவன ஞானம் வந்து சொல்லப்படுறது வந்து எல்லாருக்குமே கொடுக்கிறது. But the word of wisdom is given to each individual according to the will of the Holy Spirit. ஆனா ஆவியானவர் ஞானம்னு சொல்றது வந்து அவரோட சித்தத்தின் பிரகாரம் கொடுக்கிற ஒரு விஷயமா இருக்கு. So God's wisdom is benefit to us to handle the life effectively. தேவனுடைய ஞானம் வந்து நமக்கு வந்து ஒரு ஆசீர்வாதமா இருக்குது, நம்ம வாழ்க்கையை வந்து நல்லபடியா நடத்துறதுக்கு. But the word of wisdom is given to a man to profit others. பட் ஞானத்தின் ஆவி அப்படினு சொல்லப்படுறது வந்து மத்தவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறதுக்காக கொடுக்கப்படுற ஒரு விஷயமா இருக்கு. So we should not get confused with God's wisdom and the word of wisdom. So நம்ம இந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் நமக்கு இருக்க கூடாது. தேவன ஞானம் வேற, ஆவி ஞானம் வேற.
So the gift of the word of wisdom is the mind of God that will deal with the future. ஆவியின் ஞானம் சொல்லப்படுறது வந்து தேவனுடைய மனசுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து நமக்கு ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயத்தை குறிச்சு இருக்கும். But the wisdom of God is given to all liberally ஆனா தேவனின் ஞானம் வந்து எல்லாருக்குமே கொடுக்கப்படுற ஒரு விஷயம். to handle the affairs of life நம்ம வாழ்க்கையை நடத்துறதுக்காக, effectively, அது நல்லபடியா நடத்துறதுக்காக, the way that God wants, தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் இருக்கிறதுக்காக. in the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. Amen. So now let's see some examples, like as I told you also last week, the gift of the Holy Spirit was manifesting in Old Testament and also in the New Testament. நான் உங்களுக்கு வந்து போன வாரம் சொன்ன ஆவியானவரோட கனிகள் வந்து பழைய ஏற்பாட்டிலுமே வெளிப்படுத்தலாயிட்டு இருந்துச்சு, புதிய ஏற்பாட்டிலுமே வெளிப்படுத்தலாயிட்டு இருந்துச்சு. But there are few gifts that was not available in the Old Testament because the Holy Spirit did not come in us. ஆனா பழைய ஏற்பாட்டு ஜனங்களை வந்து சில ஆவியின் கனிகள் வந்து வெளிப்படுத்தல ஆகல. ஏன்னா நம்ம அப்போ இயேசு கிறிஸ்து அந்த நம்ம அது கடந்து வரல. As I gave you some examples, for example, speaking in unknown tongues, நான் ஒரு உதாரணம் கொடுத்தேன் இல்லீங்களா, அந்நிய பாஷையின் வரங்கள் or பேசுறது, interpretation of tongues. இல்ல அந்நிய பாஷைகளை This gift was not available in the Old Testament. இந்த ஒரு கனி வந்து நமக்கு பழைய But ஏற்பாட்டில் when you talk about the word of knowledge, word of wisdom, prophecy, all these gifts were there in the Old Testament also. ஆனா தீர்க்க தரிசனம், ஆவியின் ஞானம், ஆவியின் அறிவு, இது எல்லாமே வந்து பழைய ஏற்பாட்டில இருந்துச்சு. So if you have to talk about the word of wisdom, சோ ஞானத்தின் ஆவி குறித்து நம்ம பார்க்கணும்னா, if we look the life of Joseph, ஜோசஃபோட வாழ்க்கை பாத்தீங்கன்னா the word of wisdom was manifested in him. அவருக்குள்ள ஞானத்தின் ஆவி வந்து வெளிப்படுத்தலாயிட்டு இருந்துச்சு. Like how Joseph had a dream. ஜோசப்க்கு எப்படி ஒரு கனவு வந்தது. God showed about his life that is pertaining to his future. தேவன் வந்து அவர் வாழ்க்கையில இனி நடக்க போற விஷயங்களை அவர் காட்டினாரு. So that is the word of wisdom அதுதான் வந்து தேவன் ஞானம் manifested in Joseph's life. அது ஜோசஃபோட வாழ்க்கையில வெளிப்படுத்தலாச்சு. But what happened is because of his brothers ஆனா அவரோட சகோதரன் நிமித்தமா என்ன நடந்துச்சு, who were so jealous, அவ்வளவு பொறாமைப்பட்டாங்க. like they just cornered him, trapped him, அவரை ஒரு பக்கமா ஒதுக்குனாங்க. they rejected him, அவரை ஒதுக்குனாங்க, they sold him, அவரை வித்துட்டாங்க. and he happened to just be in Egypt. அவர் அதுக்கப்புறமா ஈஜிப்ட்ல இருந்தாரு. There also there was a trap for him, அங்கேயுமே அவருக்கு ஒரு பிடி இருந்துச்சு. where he was about to trap by Potiphar's wife, அங்க போத்திபரோட வைஃப் வந்து அவங்க மூலமா வந்து ஒரு கெட்ட விஷயம் where she said come lie with me. அவங்க வந்து அவங்க கூப்பிட்டாங்க, வா என் கூட படு But அப்படின்னு சொல்லி. God helped Joseph. ஆனா தேவன் வந்து ஜோசப்க்கு It's உதவி because he செஞ்சார். was just willing ஏன்னா அவர் சித்தமுள்ளவரா இருந்தாரு. to serve the Lord. தேவனை சேவிக்க அவர் சித்தமுள்ளவரா Joseph had இருந்தாரு. the fear of God. தேவனுடைய பயம் அவருக்குள்ளால இருந்துச்சு. Joseph did not look at situation and அவர் circumstances. நிலைமையை குறிச்சு ஜோசப் பார்க்கல. He did not see the pit that he was in. அவர் இருந்த குழிக்குள்ள எந்த குழிக்குள்ள இருக்காருன்னு அவர் He பார்க்கல. did not see the prison that he was in. அவர் இருந்த ஜெயில அவர் பார்க்கல. He did not see the trap that he was in the room of the spirit of lust. அவர் அந்த லஸ்ட் ஆவிக்கு முன்பதாக இருந்த அந்த கட்டை அவர் பார்க்கல. But his focus was upon God. ஆனா அவரோட பார்வை எல்லாமே தேவன் மேல இருந்துச்சு. But what happened to his life? அவரோட வாழ்க்கை அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? He became the prime minister of Egypt. அவர் ஈஜிப்ட்ல ஒரு மினிஸ்டரா இருந்தாரு. He was in the top position. அவர் பெரிய இடத்துல இருந்தாரு. You remember what Joseph told to Potiphar's wife? ஜோசப் என்ன சொன்னாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? போத்திபரோட மனைவிக்கு He said, see, my master has given me everything. பாரு, என்னோட மாஸ்டர் வந்து எனக்கு எல்லாமே He has கொடுத்திருக்காரு. given me all authority and power. எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுத்திருக்காரு. He has given every control in my hand. எல்லாமே என்னோட கைகள்ல அவர் கொடுத்திருக்காரு. So which means he was the second in position in Egypt. அவர் ஈஜிப்ட்ல வந்து ஒரு இரண்டாவது பொசிஷன்ல இருந்தாரு. That is where God kept him. அந்த இடத்துல தான் வந்து தேவன் அவர்களை வச்சிருந்தாரு. His focus was on the wisdom of word of wisdom that he focused in. தேவன் அவர் காட்டின விஷயத்தை குறித்து அவரோட மனசு அங்க இருந்துச்சு. The same way when God
gives you the word of wisdom, அதே மாதிரி தேவன் வந்து உங்களுக்கு அந்த ஞானத்தின் ஆவி கொடுக்கும்போது you should not look at your situation and circumstances. உங்களோட நிலைமையை நீங்க பார்க்க You should not look at your bank account. உங்க பேங்க் அக்கவுண்ட் You should not look at your marriage life. உங்க திருமண You வாழ்க்கை should not look at your children's உங்க life. குழந்தைகளோட You வாழ்க்கை should not look at the challenges that you're going through in your offices. உங்க வேலை செய்யற இடத்துல நீங்க அந்த பிரச்சனை போராட்டங்கள் நீங்க பார்க்க You should not look at what's happening in your family. உங்க குடும்பத்துல என்ன நடந்துட்டு இருக்கு அதை நீங்க பார்க்க கூடாது. But you should focus on the word of wisdom that God has given to you. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்க அந்த ஞானத்தின் மேல நீங்க கவனம் செலுத்தணும். Joseph was able to be success. It's because he caught hold of the word of wisdom that God gave to him. யோசேப் வந்து இந்த இடத்துல ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா அவர் வந்து தேவன் அவர் காட்டின விஷயத்தை அவர் கெட்டியா பிடிச்சிட்டாரு. You in your home after the service you go and read from Genesis chapter 37 to 50. நீங்க வீட்ல போயிட்டு ஆதியாகமம் 13வது அதிகாரத்து மேல படிங்க. Genesis chapter 37 ஆதியாகமம் 37வது அதிகாரத்துல இருந்து until chapter 50 you read it. 50வது அதிகாரம் வரைக்கும் படிங்க. You will understand like how Joseph hold the word of wisdom யோசேப் எப்படி அந்த ஆவியின் ஞானத்தை வந்து கெட்டியா பிடிச்சிட்டாருன்னு நீங்க and பார்க்கலாம். how he took the victory. எப்படி அவர் ஜெயம் எடுத்தாருன்னு நீங்க பார்க்கலாம். So it's very important இது ரொம்ப முக்கியமா when you receive any word of wisdom நீங்க ஆவியின் ஞானம் you பெற்றுக்கொள்ளும் need to பொழுது catch hold of it அதை நீங்க கெட்டியா பிடிச்சுக்கணும். because it is from God. ஏன்னா தேவன்கிட்ட இருந்து புறப்பட்டு வர விஷயமா It இருக்கு. is a piece of information from the mind of God about your future. நம்ம வாழ்க்கையில இதுக்கு அப்புறம் நடக்க போற விஷயத்தை குறித்து தேவன் வெளிப்படுத்துற ஒரு சின்ன சம்பவத்தை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துறாரு. Amen. Amen. So word of wisdom is so powerful ஞானம் சொல்றது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு that விஷயம். you can receive the information from the mind of God about your future. அது எவ்வளவு ஒரு பெரிய விஷயமா இருக்குன்னா தேவனுடைய மனசுல இருந்து நம்மளால அதை பெற்றுக்கொள்ள முடியுது. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுது. So this is the gift of the Holy Spirit. இது ஆவியானவரோட ஒரு கனியா இருக்கு. What a wonderful gift is this. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு கனி. How good it would be if you and me have this. இது எல்லாமே நம்ம எல்லாருக்குமே இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். Isn't it? இல்லீங்களா? Because you know what's going to happen about your future. என்ன நம்ம வாழ்க்கையில நடக்க போகுது நமக்கு தெரியும். Then why would you be bothered about it? அப்ப ஏன் நம்ம வாழ்க்கையை குறித்து நம்ம வேதனைப்படும் யோசிக்க போறோம்? Amen. Amen. I wanted to share the word of wisdom that manifested in our life. எங்க வாழ்க்கையில நடந்த சில விஷயங்கள் நான் உங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். One day like I had a dream. ஒரு நாள் எனக்கு ஒரு கனவு வந்தது. And in the dream Jesus appeared. இயேசு அந்த இடத்துல அந்த கனவுல வந்தாரு. And Jesus was saying, "What are you doing?" இயேசு வந்து என்ன கேட்டாரு, என்ன பண்ணிட்டு இருக்கற? Go and start the church. போய் சபை ஆரம்பி. Then the dream, that's what it got discontinued. In the sense the dream got over. அந்த கனவு அவ்வளவுதான். So when I woke up I was just thinking, what is Jesus telling to me? சோ நான் எந்திரச்சு யோசிச்சேன், என்ன இயேசு என்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு? He is saying, go and start the church. அப்ப சபை ஆரம்பின்னு சொன்னாரு. I know that we have come to the city of Coimbatore to establish the church. எனக்கு தெரியும் நம்ம இந்த கோயம்புத்தூர் பட்டணத்துக்கு வந்ததே வந்து ஒரு சபை நடத்துறதுக்காக தான். I know that it is God who has sent us to the city of Coimbatore. எங்களுக்கு தெரியும் தேவன் தான் வந்து எங்க கோயம்புத்தூர் பட்டணத்துக்கு எங்களை அனுப்பி வச்சாருன்னு தெரியும். And I am eagerly waiting to establish the church. நான் வந்து ஒரு சபையை ஆரம்பிக்கணும்னு ரொம்ப ஆவலா காத்துட்டு இருந்தேன். But if you really look at the situation that I was in, ஆனா நான் இருந்த ஒரு நிலைமையை பாத்தீங்கன்னா I did not have the money to establish it. ஒரு சபையை ஆரம்பிக்கிறதுக்கு என்கிட்ட காசு கிடையாது. But yet by faith, ஆனால் விசுவாசத்துல I had no money in my pocket. என்னோட பாக்கெட்ல பைசாவே கிடையாது. To the level where we can just take a church for a rent. வாடகை கொடுத்து எடுக்கிறதுக்காக where we have to pay the advance கொடுக்கிறதுக்கு வாடகை and where we need to buy few things for our church. சபைக்கு வாங்க சில விஷயம் வாங்கணுமா இருந்துச்சு, எதுக்குமே இல்லாம இருந்துச்சு. It's because God told me like that. தேவன் சொன்னாருன்ற I started taking the two-wheeler of Pastor Esther Honda Activa black color. பாஸ்டர் எஸ்தர் ஒரு black Honda Activa இருந்துச்சு. I started going to every real estates. எல்லா ரியல் எஸ்டேட்க்கும் நான் போக ஆரம்பிச்சேன். I just inquired them. எல்லாத்தையும் விசாரிக்க ஆரம்பிச்சேன். I just told them I'm just looking for
hall where I can run a church. எனக்கு ஒரு ஹால் வேணுமா இருக்கு சபை நடத்துறதுக்கு. Many people got offended நிறைய பேர் கோவப்பட்டாங்க. when I told it is a church. சர்ச்சுக்காக நான் கேட்கும்போது கோவப்பட்டாங்க. So I just changed my terminology and I said I'm going to start a prayer hall. எனக்கு அதனால நான் என்ன எல்லாரும் கோவப்படுறாங்க, நான் மாத்தி கேட்க ஆரம்பிச்சேன், பிரேயர் ஹால் வேணும். Few people welcomed it. சில பேர் மட்டும் தான் அது வந்து ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. And the moment I went, நான் போகும்போது people treated me like king. என்ன ஒரு ராஜா மாதிரி என்ன வரவேத்தாங்க. And they just greeted me. They told, okay, come sit in my office. வாங்க உட்காருங்க அப்படின்னு ஆபீஸ்ல எல்லாம் உட்கார வச்சு நல்ல வரவேத்தாங்க. They asked me would you like to drink water? தண்ணி வேணுங்களா அப்படின்னு கேட்டாங்க. I said no, it's okay. இல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். So they treated me in a very good manner. ஒரு நல்ல விதமா என்ன வந்து வரவேச்சாங்க. And they told whether you have, they asked me whether you have a visiting card. விசிட்டிங் கார்டு இருக்கான்னு கேட்டாங்க. And I just gave my visiting card. அப்ப இந்த விசிட்டிங் கார்டு நான் கொடுத்தேன். Which I printed, that was a church visiting card. அது சபையோட விசிட்டிங் கார்டா இருந்துச்சு. So I gave that visiting card to him. அந்த விசிட்டிங் கார்டு நான் கொடுத்தேன். And they just saw that. அத பார்த்தாங்க. The moment they get to know that I'm just looking for an hall to run the church, அவங்களுக்கு வந்து நான் ஒரு ஹால் வந்து ஒரு சபை நடத்துறதுக்காக நான் தேடுறேன்னு தெரிஞ்ச உடனே they just took that visiting card like this. அந்த விசிட்டிங் கார்டு இது போய் பிடிச்சு and they tore it. அத அப்படியே கிழிச்சுவாங்க. And they said, okay sir, no, they just tore with so much of anger, but when they spoke to me, they just smiled and told me, okay sir, we will get back to you. அத வந்து கோவத்துல அந்த விசிட்டிங் கார்டை கிழிச்சிட்டு சிரிச்சிட்டு என்கிட்ட சரிங்க நான் திருப்பி உங்களுக்கு என்னன்னு சொல்றேன். This is just one example which I gave you. இது வந்து நான் ஒரு உதாரணம் தான் உங்களுக்கு சொல்றேன். But I had so much of bad experiences. இது வந்து எவ்வளவோ விஷயங்கள் நான் அனுபவிச்சேன். When I was just going to just search for a church. ஒரு சபைக்காக ஒரு ரூம் தேடுறதுக்காக நான் போகும்போது To be honest, I had no money. ஆனா உண்மையா சொன்னா என்கிட்ட எந்த ஒரு It's பைசாவும் because கிடையாது. Jesus appeared in my dream and said, what are you doing? Go and start the church. இயேசு வந்து என்கிட்ட சொன்னதுனால நான் இத ஆரம்பிச்சேன் போய் தேடுறதுக்கு. He was very specific in mentioning the word church, CHURCH. அவர் ரொம்ப தெளிவா எனக்கு சபையை ஆரம்பி அப்படின்னு சொல்லி தெளிவா அந்த சபைன்ற வார்த்தை சொன்னாரு. So as I was just searching, God was revealing many things what is the advance that people take in the city of Coimbatore. நான் போய் தேடும்போது நிறைய விஷயங்கள் தேவன் எனக்கு வெளிப்படுத்தினாரு. இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தை எவ்வளவு அட்வான்ஸ் கேக்குறாங்க. Because the city of Coimbatore was very new to me. ஏன்னா கோயம்புத்தூர் எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. I had no connection with many people here. இங்க யாருமே எனக்கு அவ்வளவு கனெக்ஷன் இல்ல. I can hardly name one or two. சும்மா ஒன்னு ரெண்டு பேர் தான் நான் But I felt I should not bother them. நான் வந்து அவங்கள வந்து கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி யோசித்தேன். So I just did on my own. சோ நானே சொந்தமா தேட ஆரம்பிச்சேன். I took the two-wheeler of Pastor Esther. Pastor Esther two-wheeler எடுத்துட்டு போனேன். And I went every lane of around 7 kilometers. 7 கிலோமீட்டர் சுத்தி இருக்கிற ஒரு லைன்ல ஒரு தெருவுலயும் நான் போயிட்டு வந்தேன். I went up to Tudiyalur. துடியலூர் வரைக்கும் நான் போயிட்டு வந்தேன். This side I went till the Sati road. இந்த பக்கம் சத்தி ரோட் வரைக்கும் போயிட்டு வந்தேன். That side I went till Tondamuttur. அந்த பக்கம் தொண்டாமுத்தூர் வரைக்கும் போயிட்டு வந்தேன். And here I just could go only up to Sai Baba colony. இந்த பக்கம் சாய்பாபா காலனி வரைக்கும் மட்டும் தான் போனேன். But I had very bad experiences. ஆனா ரொம்ப கஷ்டமான I did not give up. ஆனா நான் விட்டு கொடுக்கல. Because I received the word of wisdom from my Jesus. ஏன்னா இயேசுகிட்ட இருந்து அந்த ஞானத்தை நான் பெற்றுக்கொண்டதுனால நான் விட்டு கொடுக்கல. Then over a period of time, ஆனா கொஞ்சம் காலகட்டத்துல once I had a clarity, எனக்கு ஒரு தெளிவு வந்ததுக்கு அப்புறம் how city of Coimbatore works when it comes to church. சபை அப்படினு சொல்லும்போது கோயம்புத்தூர்ல எப்படி நடந்துக்கறாங்கன்னு எனக்கு தெளிவு வரும்போது God sent a pastor into our life. அப்போ ஒரு பாஸ்டர் வந்து தேவன் எங்க வாழ்க்கையில அனுப்புனாரு. Then that pastor was telling me, அந்த பாஸ்டர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. Sorry, he asked me, அவனை கேட்டிருந்தாரு, there is one church, would you like to take that? அப்போ என்ன வந்து கேட்டாரு, ஒரு சபை இருக்கு அதை நீங்க எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாரு. There is an hall where we can run the church. ஒரு ஹால் இருக்கு அங்க சபை நீங்க நடத்துறீங்களான்னு கேட்டாரு. I said yeah, sure. அப்ப நான் சொன்னேன் கண்டிப்பா. I just went and had a look of that. நான் போய் பார்த்துட்டு வந்தேன். And we thought, okay, we can start with this. Okay, நம்ம இத ஆரம்பிக்கலாம் அப்படி நான் முடிவெடுத்தேன். Because myself and Pastor Esther, we learned that everything big starts with small. எனக்கும் பாஸ்டர் எஸ்தருக்கும் தெரியும் எல்லா பெரிய விஷயங்களும் வந்து முதலாவது சின்னதா தான் ஆரம்பிக்கும். Then at that point of time
by the time that Jesus could tell, what are you doing, go and start the church, ஆனா இயேசு எனக்கு என்ன பண்றீங்க போய் சபையை ஆரம்பின்னு and the time சொல்லி this pastor called and told that there is a hall, would you like to take it? அதே சமயத்துல இந்த போதகர் என்ன கூப்பிட்டு ஒரு ஹால் இருக்கு எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டாங்க. God has put the money in our hands. தேவன் என் கையில அந்த பணம், எனக்கு தேவையான பணத்தை கொடுத்தாரு. So the word of wisdom is so powerful. ஆவியானோட ஞானம் சொல்றது வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல். No matter whether you have money or not, உங்க கையில பணம் இருக்கோ இல்லையோ, no matter whether people just tear your visiting card and throw, ஜனங்க உங்களுக்கு விசிட்டிங் கார்டை கிழிச்சு தூர but போட்டாலும் if சரி, God has told you, ஆனா தேவன் சொன்னாருன்னா it will happen in அது your life. நடக்கும் உங்க வாழ்க்கையில. But you have to cooperate with that. ஆனா நீங்க அதனோட ஒத்து போகணும், ஐக்கியமா இருக்கணும். Amen. So this is, as we saw, like like how the word of wisdom was manifesting in the Old Testament. நம்ம வந்து பழைய ஏற்பாட்டுல எப்படி ஆவியோட ஞானம் வெளிப்படுத்தலாச்சுன்னு சொல்லி பார்த்தோம். We saw in the life of Joseph. யோசேப்பின் வாழ்க்கையில பார்த்தோம். Now let's see in the New Testament how this word of wisdom was manifesting. புதிய ஏற்பாட்டுல ஆவியோட ஞானம் எப்படி வெளிப்படுத்தலாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். Now let's go to the book of Acts. அப்போஸ்தலர் புத்தகம் chapter 11 and verse 28. 11வது அதிகாரம் 28வது வசனம் பார்க்கலாம். We can read it in Tamil first and then we can read in English. Acts chapter 11 and verse 28. அவர்களில் ஒருவனாகிய அக்லோப்பு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தார். அது அப்படியே கிலவுதியு ராயனுடைய நாட்களிலே உண்டாயிற்று. Amen. I'll read it in Acts chapter in English from Acts chapter 11 verse 28. Then one of them named Agabus stood up and showed by the Spirit that there was going to be a great famine throughout all the world. So here the Bible is saying there was a prophet called Agabus. இங்க வசனம் சொல்லுது அகபஸ் அப்படின்னு சொல்ற ஒரு தீர்க்கதரிசி அங்க இருந்தாரு. Where the Spirit of God showed him that there's going to be a famine. அங்க தேவன் ஆவியானவர் வந்து அங்க ஒரு ஃபமைன் இருக்க போகுதுன்னு சொல்லி அவர் So this is the mind of God about future. இது வந்து தேவனுடைய மனசா இருக்குது, இது முன்காலத்துல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. So here we see the word of wisdom manifested in the life of prophet Agabus. நம்ம பாக்குறோம் இந்த ஆவிக்குரிய ஞானம் வந்து தீர்க்கதரிசி அகபஸ்குள்ளால வெளிப்படுத்தலாச்சு. And I'll continue to read that scripture. I'll read it from first. Then one of them named Agabus stood up and showed by the Spirit that there was going to be a great famine throughout all the world, which also happened in the days of Claudius Caesar. So whatever the word of wisdom that he told, சோ இந்த இடத்துல பாக்குறோம் அவர் என்ன தீர்க்கதரிசனமா it உரைத்தாரோ happened in the days of Claudius Caesar. அது வந்து நடந்துச்சு சீசரோட காலத்துல. So this is the word of wisdom that we are talking about. இதுதான் வந்து ஆவி ஞானம் இருக்குது. So as I taught you, the word of wisdom is the mind of God about a future. நான் உங்களுக்கு சொன்னது போல இது வந்து தேவனிடத்தில் புறப்படுற ஒரு விஷயமா இருக்கு நம்ம ஃபியூச்சரை குறிச்சு. So you and me can have this gift of the Holy Spirit, word of wisdom. உங்களுக்கும் எனக்கும் வந்து இந்த ஒரு gift நம்ம பெற்றுக்கொள்ளலாம். As I taught you, you have to desire, but you should not force yourself. நான் சொன்னது போல நம்ம இதுக்கு எல்லாமே ஆசைப்படலாம், நம்மளே வந்து வற்புறுத்த கூடாது. Because it is a gift, we should allow Him to give it to us according to His will. ஏன்னா அது ஒரு பொக்கிஷமா இருக்குது, ஒரு gift-ஆ இருக்கு. அதனால ஆவியானவர் நம்ம அதை கொடுக்கிறதுக்கு நம்ம விட்டு கொடுக்கணும் நம்மள. When we are talking about the word of wisdom, ஆவி ஞானத்தை குறித்து நம்ம பேசணும்னா, sometimes the word of wisdom that you give to people, சில சமயம் நம்ம அந்த ஞானத்தை நம்ம அந்த விஸ்டம் ஜனங்களுக்கு கொடுக்கும்போது may happen or may not happen. அது நடக்கலாம் இல்ல நடக்காமலும் போகலாம். Because of people. ஜனங்கள்னால. People can stop it. ஜனங்களால அந்த நிக்க வைக்க முடியும். So doesn't mean when you give the word of wisdom to people, நீங்க அந்த ஞானத்தை வந்து ஜனங்களுக்கு வெளிப்படுத்தும்போது you should not think that, oh, I did not perceive rightly. நீங்க வந்து நான் வந்து கரெக்ட்டா நான் சொல்ல. So don't put yourself into condemnation. உங்களே நீங்க வந்து கீழ போட்டுக்காதீங்க. You have to know this knowledge. இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். That whenever the word of wisdom is manifesting in you, எப்பெல்லாம் வந்து இந்த ஆவியானவர் ஞானம் உங்களுக்குள்ள வந்து வெளிப்படுறாங்க. and if it doesn't happen exactly what you told, நீங்க சொன்னது போல அது நடக்கலன்னு சொன்னா doesn't mean that you have perceived it wrongly. அதுக்காக நீங்க தவறா சொல்லிட்டீங்கன்னு கிடையாது. Let's look
things with the scripture. இது எல்லாமே நம்ம வசனத்துல பார்க்கலாம். Amen. Amen. So now let's go to Jonah chapter 3 and verse 4. ஜோனா புத்தகத்துல பார்க்கலாம். 3வது அதிகாரம் 4வது வசனம். Jonah chapter 3 and verse 4. Let's read in Tamil ஜோனா first. 3வது அதிகாரம் 4வது வசனம். யோனா நகரத்திற்கு பிரவேசித்து 10 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு. அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினார். See, when we read this scripture, and Jonah began to enter the city on the first day's walk, then he cried out and said, Yet 40 days and Nineveh shall be overthrown. இந்த இடத்துல வசனம் பாத்தீங்கன்னா யோனா வந்து போய் தீர்க்கதரிசனமா அந்த இடத்துல தேவன் வெளிப்படுத்துறத So சொல்றாரு. here we see the word of wisdom manifesting in Jonah. இங்க வந்து ஆவி ஞானம் யோனா அவர்கள் A மூலமா piece of information வெளிப்படுத்துறாரு. from the mind of God about future. இனி நடக்க போற காரியத்தை குறித்து தேவன் வந்து அவருக்கு வெளிப்படுத்திருக்கிறார். Jonah went and told யோனா அவர்கள் அதை போய் சொன்னாரு. that in 40 days Nineveh will not be there. 40 நாட்களில் நினைவே பட்டணம் இருக்காது It என்று will be சொன்னாரு. destroyed. அது அழிக்கப்படும் அப்படின்னு But சொன்னாரு. did it really happen like that? ஆனா அது உண்மையாவே நடந்துச்சா அது போல? No. இல்ல. Why? ஏன்? It's because here we see the word of wisdom was had a condition. இங்க வந்து ஆவியானோட ஞானத்துல வந்து ஒரு கண்டிஷனும் இருந்துச்சு, ஒரு கட்டளையும் இருந்துச்சு. But when God told Jonah, ஆனா தேவன் யோனா அவர்கள்ட்ட பேசும்பொழுது he told that you have to repent, otherwise you will be destroyed. அவங்க அவர் என்ன சொல்றாரு, நீங்க வந்து மனம் திரும்பணும் அப்படின்னா நீங்க அழிக்கப்படுவீங்கன்னு சொல்றாரு. And see what Jonah says here. Then he cried out and said, Yet 40 days and Nineveh shall be overthrown. அவர் என்ன சொல்றாருன்னா 40 நாள் அதுக்கப்புறம் நினைவே வந்து அழிக்கப்படும் சொல்றாரு. But what exactly happened? ஆனா அங்க என்ன நடந்துச்சு? They repented. அவங்க மனம் திரும்பினாங்க. Nineveh was not destroyed. நினைவே இந்த இடத்துல அழிக்கப்படல. So it is the word of wisdom that manifested இது ஆவியின் ஒரு ஞானம் வெளிப்படுத்தலாச்சு. with the condition. ஒரு கட்டளையோட. So people changed. சோ ஜனங்கனால அது People மாத்துனாங்க. repented. ஜனங்க மனம் திரும்பினாங்க. So therefore, Nineveh was not destroyed. அதனால நினைவே பட்டணம் அழிக்கப்படல. Amen. Amen. If you have to, we are not going to read the scripture, but I wanted to tell you the same thing happened with the king Ezekiel. நான் ஸ்கிரிப்சர் சொல்ல ஆனா கிங் ஹெசேக்கியாக்கும் இதே போல தான் நடந்துச்சு. God told Isaiah to go to King Ezekiel. தேவன் வந்து தீர்க்கதரிசி ஐசாயாக்கிட்ட சொல்றாரு எசேக்கியா போய் பார்க்க And சொல்லி. God told, tell Ezekiel that he will die. போய் ஹெசேக்கியா ராஜாக்கிட்ட சொல்லி அவர் செத்துருவாரு அப்படின்னு சொன்னாரு. It is the word of wisdom. அது ஆவியானோட ஞானமா Piece of information from the mind of God about future. தேவனுடைய மனசுல இருந்து புறப்பட்டு வந்த விஷயமா இருந்துச்சு. Isaiah did the same thing what God told. தீர்க்கதரிசி ஐசாயாவும் அப்படிதான் செஞ்சாரு. He went and told Ezekiel that you will die. அவர் போய் எசேக்கியா அவர்கள்ட்ட நீங்க இறந்துருவீங்க அப்படின்னு சொன்னாரு. Keep your house arranged. உங்க வீட்டை நீங்க சரி செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. Then what happened? Ezekiel, he just went to God. அப்ப எசேக்கியா அவர்கள் தேவனிடத்துல போய் He prayed. ஜெபிச்சாரு. He told Lord, I have done mistakes. I have committed sin. தேவனே நான் தவறு செஞ்சிருக்கேன், நான் பாவம் செஞ்சிருக்கேன் அறிக்கை I செய்றாரு. repent. நான் மனம் திருந்துறேன்னு Please சொல்றாரு. forgive me. என்ன மன்னிங்கன்னு I have சொல்றாரு. also done good things. நான் நல்ல விஷயங்களும் But செஞ்சிருக்கேன். this one bad thing is which is holding me. ஆனா இந்த தவறான விஷயம் என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. Please forgive me. என்ன மன்னிங்க தேவனேன்னு சொல்றாரு. King Ezekiel repented. அந்த இடத்துல ஹெசேக்கியா அவர்கள் மனம் திருந்தினாரு. And immediately before Isaiah could come out, ஐசாயா அவர்கள் வெளியே வரதுக்கு God முன்பதாக told prophet Isaiah, ப்ராஃபட் ஐசாயா சொல்றாரு, go and tell King Ezekiel போய் ராஜா that எசேக்கியா I have added 15 more years for him. இன்னும் 15 வருஷம் நான் சேர்த்து கொடுத்திருக்கிறேன்னு சொல்லுங்கன்னு சொல்றாரு. Do you understand? புரியுதுங்களா? So word of wisdom, சோ ஆவியின் ஞானம்னு சொல்லப்படுறது it might change அது மாறப்படலாம். based on how people react to it. ஜனங்க எப்படி அதுக்கு ஒத்துழைக்கிறாங்களோ அது பொறுத்து அது மாறப்படலாம். So that's why there are many confusions in the Christian world today. அதனால தான் இந்த கிறிஸ்தவருக்கு மத்தியில நிறைய ஒரு கன்ஃபியூஷன் There இருக்கு. might be a prophet. பிரச்சனைகள் I am இருக்கு. talking about the prophet who's in line with God.
நான் வந்து ஒரு தீர்க்கதரிசி தேவனோடு இருக்கிற ஒரு தீர்க்கதரிசியை குறித்து சொல்றேன். They may prophesy the word of, they may see, as I taught you, so the word of wisdom is a piece of information from the mind of God about the future. இங்க ஆவியானவர் ஞானம் சொல்றது வந்து தேவனிடத்துல இருந்து நம்மளோட வாழ்க்கை நடக்க போற விஷயத்தை பத்தி வெளிப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. So about prophecy, like when we go to that, we will teach you in detail. தீர்க்க தரிசனம்னு சொல்றது வந்து அதை பத்தி நாங்க போகும்போது உங்களுக்கு நாங்க தெளிவா சொல்றோம். As I taught you in the last week, நான் போன வாரம் சொல்லி கொடுத்தது the gift of prophecy, word of knowledge, word of wisdom, all these things can combine and work together. நான் உங்களுக்கு போன வாரம் சொல்லி கொடுத்தேன் ஆவியானோட ஞானம் தீர்க்க தரிசனம் இது எல்லாமே வந்து ஒன்னா சேர்ந்து I also gave you examples. நான் உங்களுக்கு உதாரணமும் கொடுத்துட்டு இருந்தேன். So now when we go to learn about prophecy, நம்ம தீர்க்க தரிசனம் குறித்து பார்க்கும்போது I will teach you what is prophecy is all about. நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் என்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். Since we are dealing with the word of wisdom today, இன்னைக்கு வந்து நம்ம ஆவியானோட ஞானத்தை குறித்து you பார்க்கணும். should understand it's because a prophet is prophesying நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் ஒரு தீர்க்கதரிசி வந்து தீர்க்கதரிசனம் where the word of wisdom is involved in that prophecy. அந்த தீர்க்கதரிசனத்துக்குள்ளால If it doesn't come to pass, அது நடக்கலனா doesn't mean that prophet is a false prophet. அப்போ அந்த தீர்க்கதரிசனம் People who do not know the scripture fully, தேவனுடைய வார்த்தை முழுமையா தெரியாத how God works, எப்படி தேவன் வேலை they செய்றாரு are tempted by the evil spirit to call them as a false prophets. அவங்க வந்து பிசாசுனால வந்து தள்ளப்பட்டு அவங்க வந்து கள்ள தீர்க்கதரிசின்னு சொல்லிடுறாங்க. I am talking about a prophet who is in line with God, நான் வந்து தேவனுக்குள்ளால இருக்கிற ஒரு உண்மையான தீர்க்கதரிசி who's been called by him, அவர் வந்து தேவனால் who's அழைக்கப்பட்ட been anointed in the office of a prophet. தீர்க்கதரிசியாக அபிஷேகிக்கப்பட்ட ஒருத்தர். As you being our church members, நீங்க எங்க சபைக்குள்ள இருக்கிற if you see any pastors or prophets say something நீங்க யாராவது பாஸ்டர்கள் ஒரு தீர்க்கதரிசி ஏதாவது சொன்னாங்க that may not in line with what you know, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்துக்கு அது ஒப்பிட்டு இல்லனா just be quiet, அமைதியா இருங்க. because God has not given us to judge anyone. தேவன் வந்து நம்மள யாரையும் வந்து இந்த இடத்துல வந்து ஜட்ஜ் பண்ண சொல்ல. So don't get into the trap of the enemy. அதனால பிசாசுன அந்த கட்டுக்குள்ளால நீங்க மாட்டிக்காதீங்க. It is between God and that prophet. அந்த தீர்க்கதரிசியும் தேவனுக்குள்ளால இருக்கிற விஷயம். You just live a life in God. நீங்க தேவனுக்குள்ளால ஒரு வாழ்க்கை வாழுங்க. Just imagine யோசித்து பாருங்க. he is a genuine prophet. அவர் ஒரு உண்மையான He தீர்க்கதரிசி. has prophesied the word of wisdom. அவர் வந்து ஞானத்தை வந்து இந்த And it did not happen because people changed. ஜனங்க மாறுனால அது நடக்காம இருந்திருக்கு. And you go and tell that he is a false prophet. நீங்க போய் ஒரு கள்ள தீர்க்கதரிசின்னு சொல்லுங்க. Then you are going against God himself. அப்ப நீங்க தேவனுக்கு எதிரா Very போறீங்கன்னு dangerous. அர்த்தம். அது ரொம்ப Bible says, வசனம் சொல்லுது. touch not my anointed. என்னோட Do அபிஷேகப்பட்டவரை no harm to my தொடாதீங்க. prophets. என்னோட தீர்க்கதரிசி கெடுதல் செய்யாதீங்கன்னு So சொல்லுது. you church members, நீங்க சபை I am ஜனங்களே here to tell you, நான் உங்களுக்கு சொல்றேன். let God handle them. தேவன் அவங்கள You பாத்துக்கோங்க. handle yourself. நீங்க உங்களை பாத்துக்கோங்க. You work on your salvation as the Bible says. நீங்க உங்களோட ரட்சிப்புக்கு நீங்க வேலை செய்யுங்க. Hallelujah. ஹல்லேலூயா.